அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு வீடியோவில் நான் ஒரு பொய் ஒன்று சொல்ல போகிறேன். அந்த பொய் என்னன்னு சொல்லி நானே இன்ஷா அல்லாஹ் வீடியோட கடைசியில் சொல்லுவேன். அது வரைக்கும் நாங்கள் ஒரு லெசனுக்குள்ளே போவாங்க. ஓகே, என்ன மீட் பண்ண ஒரு ஃப்ரெண்டு வந்தார். அப்போ வந்த நேரம் அவர் என்கிட்ட சொன்னார், மச்சான் ஐ வாஸ் கேம் டு மீட் யூ அப்படி சொன்னார். ஐ வாஸ் கேம் டு மீட் யூ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வசனம் சொன்னார். நான் அதை பிறகு சொல்கிறேன். ஐ வாஸ் கேம் டு மீட் யூன்னு சொன்னார். நான் அவர்கிட்ட கேட்டேன், மச்சான் ஐ வாஸ் கேம் டு மீட் யூன்னு நீ சொல்கிறது சரியான்னு கேட்டேன். அவர் கேட்டார், சரிதான்டா நான் சொல்கிறது. ஐ வாஸ் இறந்த காலம், கேமும் இறந்த காலம், அப்போ ஐ வாஸ் கேம் தானே வரும்னு சொன்னார். நான் சொன்னேன், இல்லை மச்சான் நீ மறந்துட்டாய், நீ படித்ததெல்லாம் மறந்துட்டாய், நீ மறந்துட்டாய் தான்னு கேட்டேன் அவர்கிட்ட. அவர் சொன்னார், மச்சான் எனக்கு இங்கிலீஷில் டச் ஒன்று இல்லை, நீ இங்கிலீஷ் டீச் பண்ணுறது தான் உன்னோட இங்கிலீஷை பேசணும்னு சொல்லி தான் நான் பேசுகிறேன்னு சொன்னார். ஓகே, நான் சொன்னேன் வெரி குட், என்னோட இங்கிலீஷில் பேசி சந்தோஷம் மச்சான், ஆனால் இது எப்படி வரும்னு அவனை கேட்டுக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். அதோடு அவர்கிட்ட சொன்னேன், டச் ஒன்று இல்லாட்டி இப்படியெல்லாம் மச்சான் எங்களுக்கு படித்ததெல்லாம் சரி, நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதும் சரி, டிரைவிங் லைசன் ஒன்று எடுத்திருந்தால் கூட நாங்கள் அதை கையை திருத்தி கொள்ளாட்டி எங்களுக்கு என்ன செய்யும், எங்களுக்கு அதிகம் மறந்துடும் அவர்கிட்ட சொன்னேன். அவர் எக்ரி ஆகினார். நான் அவருக்கு எப்படி விளங்கப்படுத்தினேன்றதை வாங்க பார்ப்போம். ஓகே, அப்போ நான் அவர்கிட்ட சொன்ன விஷயம் வாஸுக்கு தானே மச்சான், வாஸும் இறந்த காலம், ஐ கேம்டு இக்கு தானே அதுவும் இறந்த காலம். ஓகே தானே, அப்போ ஒரே வசனத்தில் நீ ரெண்டு இறந்த காலத்தை பாவிச்சிக்கிற விளங்கி தானே. அவருக்கு உடனே சொன்னார் எஸ். அவர் ஒன்றாவது பிழையை உணர்ந்து கொண்டார். எப்படி, ஐ வாஸ் இறந்த காலம், அடுத்தது கேமனும் இருக்குது அதுவும் இறந்த காலம், ஆகவே அப்படி வராது என்று அவர் ஒத்துக்கொண்டார். அதுக்கு பிறகு ரெண்டாவது விஷயம் அவருக்கு சொன்னேன். அப்போ அவர் கேட்டார், நான் சொல்லும் போது அவர் கேட்டார், அப்போ மச்சான் வாஸ் இப்படி பாவிக்கணும்னு கேட்டார். நான் சொன்னேன், வாஸ் ஒரு வேர்போட நீ ஐஎன்ஜி போட்டு பாவி மச்சான். உதாரணமாக ஐ வாஸ் கேமிக்கு தானே ஐ வாஸ் கமிங்னு சொல்லி பாவிக்க முடியும்னு சொன்னேன். ரெண்டாவது சொன்னேன், அது அந்த வாஸ் பாவிக்காட்டி நீ எப்படி பாவிக்கணும், ஐ கேம் டு மீட் யூன்னு சொல்லணும். அப்போ நீ சொன்ன விஷயத்தை ரெண்டு மாதிரி பாவிக்கலும்னு சொன்னேன். எப்படி, ஐ வாஸ் கம்மிங் டு மீட் யூ அதுவும் சரி மச்சான், அதே நேரம் ஐ கேம் டு மீட் யூ இதுவும் சரி அப்படி சொன்னேன். அப்போ அவருக்கு விஷயம் விளங்கிருச்சு. நான் அவர்கிட்ட சொன்னேன், நீ இதை மாதிரி ரெண்டு வாக்கியம் அமைச்சு காட்டுன்னு சொன்னேன் அவர்கிட்ட. அப்போ அவர் அமைச்சார் ரெண்டு வசனம் ஒன்று சொன்னார், ஐ வாஸ் ரைட்டிங்னு சொன்னார். நான் சொன்னேன் வெரி குட், ஐ வாஸ் ரைட்டிங், ஐ வாஸ் போட்டிக்கிறார், ரைட்டிங் போட்டிக்கிறார், ஓகே கரெக்ட், நான் எழுதி கொண்டிருந்தேன் வரும் இறந்த காலம் தான், ஓகே ஓகே தானே அப்படின்னு. அதோட அவர் சொன்னார், அடுத்த வருஷத்தை அவர் சொன்னார், அப்போ அதை வாஸ் இல்லாமல் இப்படி போட்டால் சரியான்னு கேட்டார். எப்படி, நான் சொன்ன சொல்லு சார், ஐ ரோட். நான் சொன்னேன் வெரி குட் எக்ஸலண்ட், நீ ஒன்று போட்டிக்கணும், ஐ வாஸ் ரைட்டிங் அல்லது ஐ ரோட் ரெண்டும் சரிமாச்சான் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன் இன்னும் ஒரு உதாரணம் சொல்லுன்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் யூ, நான் உங்களுக்காக காத்து கொண்டிருந்தேன் அப்படி சொன்னார். நான் சொன்னேன் ஐ வாஸ் போட்டால் ஓகே காத்து கொண்டிருந்தேன், ரைட், நான் உனக்காக காத்து கொண்டிருந்தேன், இறந்த கால வடிவம் உண்டு, ஓகே வசனம் உண்டு, சரி. நான் சொன்னேன் எக்ஸலன்ட் மச்சான், அடுத்த சொல்லுன்னு சொன்னேன். அதுடே வாஸ் போடாமல் பாவிச்சா எப்படி வரும் அதை சொல்லுண்டேன். அவர் சொன்னார் ஐ வெயிட்டட் அப்படி சொன்னார். நான் சொன்னேன் எக்ஸலன்ட் மச்சான், உனக்கு விஷயம் விளங்கிருச்சுன்னு சொன்னேன். அப்போ இதே போல் பீடகள் நாங்கள் விட்றேன். எப்படி, வாஸோட இறந்த காலத்தை மறுகாலம் பாவிக்கிறேன் அப்படி போட்டால் பிழையாயிரும். அப்போ என்ன செய்யணும், வாஸ் ஐஎன்ஜி போடுங்க இறந்த காலத்தில், அல்லது நேரடியாக டிரெக்டாக என்னது இறந்த கால பாஸ் வேர்பிக்கு தானே. உதாரணமாக நான் 2-3 உதாரணங்களோடு சொல்கிறேன். வாஸ் போடாமல் ஐ ரெட் நான் வாசித்தேன். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன், ஐ குக்ட். இன்னொரு வசனத்துக்கு போயிட்டு நாங்கள் லெசன் முடிச்சிடுவோம், பொய் என்னன்னு சொல்லி கடைசி சொல்கிறேன், ரைட். அடுத்தது தான் ஐ லெஃப்ட் மை ஹோம் இதுவும் சரி. வாஸ் லீவிங் அல்லது ஐ லெஃப்ட் மை ஹோம். அப்போ எங்களுக்கு விளங்கிக்கும். அப்போ வாஸ் போட்டதுக்கு என்ன டென்ஸ்னு சொல்லுவான்னு கேட்டால் என்னது, பாஸ்ட் கண்டினியூஸ்ன்னு சொல்லுவாங்க. இறந்த காலத்தில் ஒரு விஷயம் தொடர்ந்து கொண்டிருந்தது, நான் காத்து கொண்டிருந்தேன், நான் சமைத்து கொண்டிருந்தேன், நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன், இப்படி வாஸோட ஐஎன்ஜி போடுக்குள்ள மீனிங் வரும். விளங்கிச்சு தானே. அல்லது நான் சாப்பிட்டேன், நான் காத்தேன், நான் எழுதினேன், நான் வாசித்தேன், கொண்டிருந்தேன்னு வராது. இவ்வளோ தான் வித்தியாசம். உங்களுக்கு நான் நல்லா விளங்கிக்கும்னு நினைக்கிறேன் லெசன். அப்போ இதுக்கு வாஸ் ஐஎன்ஜி போட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கு பாஸ்ட்
கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து வாஸ் போடாமல் டிரெக்டாக நீங்கள் வந்து இந்த பாஸ்ட் வேர்பை பாவிக்கிறீங்க தானே, அதாவது ஐ கேம், ஐ வெண்ட், ஐ சோ, ஐ ஸ்லெப்ட், ஐ ரெட் த புக், இப்படியெல்லாம் வரும்பொழுது அதுக்கு சிம்பிள் பாஸ்ட்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் பாஸ்ட் கண்டினியூஸ்னு சொன்னால் வாஸோட எஞ்சி வரப்போகுது. அடுத்தது வந்து சிம்பிள் பாஸ்ட்னு சொன்னால் என்ன வரப்போகுது, நேரடியாக அந்த இறந்த கால வேர்ப் வடிவத்தையும் பாவிப்பீங்க. இவ்வளவு தான். நான் சொன்னேன் அவர் 2 வசனங்கள் வாக்கியங்கள் பாவித்தார். அதில் ஒன்று நாங்கள் பார்த்தோம். ஐ வாஸ் கேம்டு சொன்னார், அது பிள்ளை ஐ வாஸ் கேம் டு மீட் யூ, நான் அவளை சந்திக்க வந்தேன். அப்போ எப்படி வந்திருக்க வேண்டும், ஐ வாஸ் கமிங் டு மீட் யூ அல்லது வந்து ஐ கேம் டு மீட் யூ வர வேண்டும். இப்போ இந்த செக்ஷன் உங்களுக்கு விளங்கிருச்சு. நான் அடுத்ததுக்கு அவர் சொன்ன அடுத்த சென்டென்ஸுக்கு போகிறேன். நான் வீட்டில் இருக்கலையாம், நான் வீட்டில் இருக்கவில்லை. அவர் சொன்ன விஷயம் வந்து நான் உன்னை சந்திக்க வந்தேன், ஐ கேம் டு மீட் யூ, நீ வீட்டில் இருக்கவில்லை, யூ வாஸ் நாட் தியான்னு சொன்னார். அப்போ இந்த இடத்துல வந்து நான் அவருக்கு 2வது விளக்கம் கொடுத்தேன். யூ வாஸ் நாட் தியான்னு போட்டால் இதான மச்சான், அப்போ வாஸ் அங்கே எனக்கு வராது. ஏன்னு கேட்டால் ஐ வந்தால் தான் ஐ வாஸ் நாட் தியா, he was not there, she was not there, it was not there, ஒருவர் சிங்குலர், அதாவது முஹம்மட் வாஸ் நாட் தேர், ஃபாதர் வாஸ் நாட் தேர், மதர் வாஸ் நாட் தேர்னு வரும். விளங்கிச்சு தானே? ஓகே, என்னோட ஃப்ரெண்ட் வந்து சொன்னார் அவருக்கு பர்ஃபெக்டாக விளங்கிச்சுன்னு சொல்லி. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கும் பர்ஃபெக்டாக விளங்கிக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அவர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டார். யூ வந்தால் அப்போ என்ன பாவிக்க வேண்டும், நீ தானே வீட்டில் இருக்கவில்லை, யூ வந்தா, நான் சொன்னேன் யூ வந்தா யூ were not there at home, விளங்கிச்சு தானே அப்படின்னு சொன்னேன். அவருக்கு விளங்கிடுச்சு. அதோடு அவர் கேட்டார், அப்போ were வந்து யூக்கு மட்டுமா பாவிக்கலும்னு கேட்டார். நான் சொன்னேன் இல்லை, யூ were not there, they அவர்கள் இருக்கவில்லைண்டா, they were not there, நாங்கள் இருக்கவில்லைண்டா, we were not there, இப்படி வரும்னு அவருக்கு சொன்னேன். அவருக்கு பர்ஃபெக்டாக விளங்கிடுச்சு. அதே நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் எல்லாருக்கும் 100க்கு 100% விளங்கிக்கேன். ஓகே, நான் சொன்னேன் இந்த வீடியோ ஆரம்பத்தில் சொன்னேன் நான் ஒரு பொய்யன்னு சொல்லுவேன், இந்த வீடியோட இறுதியில் வந்து லாஸ்ட்டில் வந்து அந்த பொய்யன்னு சொல்லுவேன்னு சொல்லி உங்களுக்கு கெஸ் பண்ணிடலாமா என்ன பொய் சொல்லிப்பேன்னு சொல்லி. ஓகே, நானே சொல்கிறேன், என்கிட்ட நான் சொல்கிறேன்னு சொல்லி நான் சொல்கிறேன். அதாவது இந்த லெசன் உங்களுக்கு 100% விளங்கிடுச்சு தானே, 100% விளங்கிக்கணும். இப்போ நான் பொய் சொல்கிறேன். இந்த லெசன் வந்து உங்களுக்கு 100% விளங்க வேண்டும் என்பதற்காக நான் எனது நண்பர் ஒருவர் வந்தார், என்னிடம் இப்படி சொன்னார், அதில் இப்படி பிழை இருந்தது, இப்படி பிழை இருந்தது என்றெல்லாம் சொன்னேன். ஒரு பொய் தான் இருந்தாலும் அதே போல ஏன் அந்த பொய்யை நான் சொன்னேன் என்றால் அதே போல பிழைகளை நாங்கள் விடுகிறோம். இதன் பிறகு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அப்படி பிழைகள் விடப்போவதில்லை. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதே நேரம் எங்கள் வீடியோக்களை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.